12ஆம் வகுப்பு வேதியியல்ல முதல் பாடம் உலோகவியல்ல கடைசி பகுதி மென்ஷன் த யூசஸ் ஆஃப் ஜிங்க், காப்பர், கோல்டு, அலுமினியம் அண்ட் அயன் அப்படின்று 5 பயன்பாடுகள் கொடுத்துருப்பாங்க உலோகங்களின் பயன்பாடுகளில். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு 3 பயன்பாடுகள் நம்ம எப்பவுமே படிக்காத அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வேதியியலை எந்த அளவுக்கு கருத்து வச்சுருக்கோம், அதாவது அன்றாட வாழ்வில் நம்ம வேதிப்பொருட்களை பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் ஜிங்க் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிங்க் நம்ம பேட்ரி, நேற்று கூட பேசணும், வால் கிளாக், ரிமோட் கண்ட்ரோல் இதிலெல்லாம் பயன்படுத்தக்கூடியது. ஒரு செல் இருக்குது, அந்த செல்லுடைய மேல் பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பிளேட் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அது எந்த பிளேட்டு அப்படின்னா ஜிங்க் பிளேட். சரி, அப்போது யூஸ்ட் இன் செல்ஸ், எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆக போகுது. அப்போது ஜிங்க் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில். அடுத்தது பார்த்தோம்னா, இரும்பு துருப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா கேல்வனைசேஷன், துத்தநாக முலாம் பூசுதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அதுக்கு பயன்படுது. அப்போ கேல்வனைசேஷன் ஆஃப் அயன், IRON. அப்புறமா யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி பயன்படுத்துகிறோம். அடுத்தது ஜிங்கோடைய ஆக்சைடு, மெயினாக நம்ம பெயிண்ட்டு, காஸ்மெட்டிக்கு, ரப்பரு, இங்கு இது எல்லாத்துலேயுமே. சரியா? அப்போ பயன்படுத்துறது ஜிங்க் ஆக்சைடு. நான் வச்சுங்க, ஜிங்க் ஆக்சைடு இஸ் யூஸ்ட் இன் பெயிண்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், இங்க், ரப்பர், பிளாஸ்டிக், பேட்ரி. ஸோ இதை சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிங்க் சல்ஃபைடு எக்ஸ்ரே ஸ்க்ரீனாகவும் ஃப்ளூரசன் பல்ப்ஸ்லேயும் யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஒரு 3 பாயிண்ட்டு: கால்வனைசேஷன் ஆஃப் அயன் ஷீட், அப்புறமா ஜிங்க் ஆக்சைடு பெயிண்ட்டு, காஸ்மெட்டிக், இங்கு, ஜிங்க் சல்ஃபைடு எக்ஸ்ரே ஸ்க்ரீன் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வரும் காப்பர். காப்பர் சொல்லவே வேண்டாம். காப்பர் காயின்ஸ், மேக்கிங் ஆர்னமெண்ட்ஸ் வித் கோல்டு, காப்பர் வயர், காப்பர் பைப்ஸ். எங்கள் ஏசியில் அந்த காப்பர் பைப்ஸு யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். அதை தவிர வெரி ரேர் கேஸ் தான் காப்பர் பைப்ஸு. பட் வாட்டர் பைப்பாகவும் அந்த ஏசி இதில் யூஸ் பண்ணுவோம். கூலிங் ஆகணுன்றதுக்காக காப்பர் பைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ், அதில் இல்லைன்னா நம்ம வீட்டில் பூஜை பாத்திரங்கள், சாமான்களில் பித்தளை சாமான்கள் இதிலெல்லாம் என்ன இருக்குது, காப்பர் இருக்குல்லவா. அப்போது இதெல்லாம் எழுதிடலாம். சரி, அடுத்தது கோல்டு. கோல்டு சொல்லவே வேணாம். காயின்ஸ், ஜுவல்ஸ், இதனுடைய நேனோ பார்ட்டிக்கல் கேட்லிஸ்டாக யூஸ் ஆகுது, வெரி இம்பார்ட்டன்ட். டென்டல் ஃபில்லிங் அதில் யூஸ் ஆகுது. எலக்ட்ரிக்கல் கனெக்டராக யூஸ் ஆகுது. ஸோ இதில் நம்ம மெயினாக ஒரு 3 வார்த்தை சொல்லணும்னா, காயினு, ஜுவல்லு, நேனோ பார்ட்டிக்கல் கேட்லிஸ்டாக யூஸ் ஆகுது. டென்டல் ஃபில்லிங் அது மெயினாக சொல்லிடலாம். ஸோ அடுத்தது அலுமினியம். அலுமினியம் டிரான்ஸ்ஃபார்மரில் எலக்ட்ரிக்கல் கேபிளாக யூஸ் ஆகுது, நிறைய தெரியும். அதனுடைய அலாய் மெக்னோலியம், டியூரல்மினெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் ஏரோப்ளேன். அப்போ ஏரோப்ளேன் பார்ட்ஸில் யூஸ் ஆகுது. தின் ஃபாயில் ஆஃப் அலுமினியம், அதான் ரேப்பர்னு சொல்கிறோம். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். தோசை மடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா பேக்கிங், ஃபுட் பேக்கிங், அதுக்கு யூஸ் ஆகுது. அலுமினியம் இட்லி குண்டா படம் காமிச்சிருக்காங்க. அப்போது குக்கிங் வெசல். ஸோ ஈஸியாக இதெல்லாம் எழுதிடலாம். இதே போல் இந்த படத்தில் நம்ம அயன் மிஸ் ஆகிருக்கு. அயனுக்கு யூஸ் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்லாமே. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிறைய யூஸ் இருக்குல்ல. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறக்கூடிய நிறைய SS
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் ஆனது தானே. அப்புறமா சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அடுத்தது பார்த்தோம்னா க்ரஷிங் மிஷின். குரோம் ஸ்டீல் வந்து க்ரஷிங் மிஷினில் யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அயன் ராடெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது சார்? பில்டிங் கட்டத்துக்கு, பிரிட்ஜு கட்டத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுது. தட்ஸ் ஆல். ஒரு 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. 3 மார்க் கொஸ்டின் 3 யூசஸ், ரைட் யூசஸ் ஆஃப் அலுமினியம், அயன், கோல்டு, காப்பர், ஜிங்க்குன்னு கேட்க போகிறாங்க. தாராளமாக எழுதிடலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஃபஸ்ட் லெசனில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கு. பார்த்து பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.